ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். வெல்கம் டு YasCooking சேனல். கோல்டு அப்படிங்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும், சாரி. இன்றைக்கி சிக்கன் பிரியாணி பர்ஃபெக்டாக உதிரியாக குக்கர்லேயே எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். குக்கரில் தம் போட்டு செய்ய போகிறோம். 100% பர்ஃபெக்டான பிரியாணி வரும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக நம்ம சேனல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவில் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம ஊற போட்டுடலாம். ஒரு 2 வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். அப்போ நமக்கு பிரியாணி பர்ஃபெக்டாக குலையாமல் வரும். ஒரு 2 வாஷ் பண்ணிவிட்டு ஊற போட்டுடலாம். 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஊறினா போதும். நான் இப்போ ஒரு 2 வாஷ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி ஊற்றி வச்சிடுறேன். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, இது இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டியது ஒரு அரை லெமன் பிழிஞ்சிருக்கீங்க. அதோட இந்த கப்புக்கு 1 கப் ஃபுல்லாக தயிர் எடுத்திருக்கேன். நல்லா கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். 30 ml வந்துச்சு. பிரியாணி பவுடர் இந்த ஸ்பூனுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். அதோட கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக புதினா, இதெல்லாம் போட்டு கலந்து வச்சுக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பிரியாணி செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது மூடி போட்டு இது இருக்கட்டும். அடுத்ததாக இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் பிரியாணி செய்ய போகிறோம். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு நெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். 1/2 கிலோ பிரியாணி அப்படிங்கிறதுனால 2 டேபிள் ஸ்பூன் போதும். அதோட ஆயில் எடுத்திருக்கேன். குக்கிங் ஆயில் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். நெய் கூடுதலாக வேணும்னா கூடுதலாக எடுத்துக்கலாம். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, 2 அன்னாசிப்பூ எடுத்திருக்கேன். 5 ஏலக்காய், அதோட ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு. இதுதான் தாளிப்புக்கு எடுத்துருக்கக்கூடியது. இது தாளித்ததுக்கப்புறம் 4 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். வெங்காயம் நல்லா ஒரு பொன்னிறமாக வரட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு நல்லா வெங்காயத்தை இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள், பர்ஃபெக்டான பிரியாணி வரும். 4 பச்சை மிளகா, நாலு மீடியம் சைஸ் பச்சை மிளகா தான் நான் எடுத்திருக்கேன். அதோட 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், 4 டேபிள் ஸ்பூன் அளவில். இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு அதுக்கப்புறம் வதக்கிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்கு, பேச்சுலர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான ஒரு பிரியாணி கிடைக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இது. இப்போது இந்த அளவுக்கு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளியாக எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தக்காளி சேர்த்தும் போது இன்னுமே பிரியாணியோட சுவை ரொம்ப கூடும். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். நல்லா தக்காளி மசிஞ்சு வந்திருக்கும். பாருங்கள், இஞ்சி பூண்டெல்லாம் நமக்கு அடிப்பிடிக்காமல் சூப்பராக வந்திருக்கு. மசாலா எல்லாம் நல்லா எண்ணெயோடு வதங்கணும். அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டான சமையல் கிடைக்கும். பொடியாக நறுக்கின மல்லி இலை, அதோடு பொடியாக நறுக்கின புதினா சேர்த்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுலாம். நல்லா தக்காளி மசியற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டார்டிங்கில் கலந்து வச்சுருந்த பிரியாணி மசாலா, தயிர் கலவைகளை சேர்த்திக்கலாம். இது இப்படி ஒன்றா சேர்த்தி கலக்கும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தனித்தனியாக லெமன், தயிர் அப்படியெல்லாம் செய்கிறத விட இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து
அதை ஊற வச்சு இந்த மாதிரி கலந்து செய்யும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவில் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ப கூட குறைய சேர்த்திக்கோங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இப்போவே ஒரு பர்ஃபெக்டான கலரில் ரெடியாக இருக்குது. இதில் எந்த விதமான கலரும் நம்ம சேர்க்க தேவையே இல்லை. இதுவே கலர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். எண்ணெய் மேலே வந்து தனியாக இந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். இதுதான் பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி. அடுத்ததாக இந்த ஸ்டேஜில் சிக்கன் சேர்த்திக்கலாம். சிக்கன் வந்து நான் 1/2 கிலோ ரைஸுக்கு 700 கிராம் எடுத்திருக்கேன். சிக்கன் எப்போவுமே வந்து ரைஸை விட கொஞ்சம் கூடுதலாக எடுத்திங்க அப்படின்னா பிரியாணியில் பீஸ் நிறையா இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி போட்டோன்னே கலந்து விடாமல் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக கலந்து விடுங்க. பாருங்கள், இப்போ சிக்கனே நல்லா வந்து ஈவனாக கலந்தாச்சு. சிக்கனில் ஃபுல்லாக மசாலாலாம் கோட்டிங் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். பிரியாணிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். ஆரம்பத்தில் வெங்காயம் தக்காளிக்கெல்லாம் நம்ம சேர்த்திருக்கோம், அதை பார்த்துட்டு சேர்த்திக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது. எண்ணெய் எவ்வளோ தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். 5 நிமிஷம் சிம்லேயும் 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க. நல்லா ஈவனாக கலந்து விட்டுட்டு இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். நான் எந்த கப்பால் ரைஸ் எடுத்தனோ அதுக்கு 1.5 கப் அளவில் தண்ணி சேர்த்திருக்கேன். மசாலாலையெல்லாம் ஆல்ரெடி தண்ணி இருக்கிறதுனால நான் 1.5 கப் சேர்த்திருக்கேன். இதுதான் வந்து கரெக்டான அளவு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இந்த தண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லா பக்கமும் கொதித்து வரணும். இப்போ மூடி வச்சு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் தண்ணி. அப்போ தான் இந்த ஃப்ளேவர் ஃபுல்லாகவே இந்த தண்ணியில் இறங்கி சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும். கலந்து விட்டுக்கங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம எப்போவுமே ரைஸ் போடணும். நம்ம பிரியாணி பாத்திரத்தில் செய்கிற மாதிரி இருந்தாலும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. கழுகி நல்லா வடித்து வச்சுருக்க இந்த ரைஸை சேர்த்திக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக சேர்த்தியாச்சு. நல்லா ஈவனாக இந்த ரைஸை கலந்து விட்டுருங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா மேலே வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே. இது வந்து நல்ல ஒரு கொதி வரட்டும். அரிசியும் தண்ணியும் ஈவனாக ஒரே ஸ்டேஜில் வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இப்போது 10 நிமிஷம் கழிஞ்சு ஓப்பன் பண்ணும்போது இந்தளவுக்கு எல்லா பக்கமும் நல்லா கொதிச்சு ரெடியாக இருக்குது. அடுத்ததாக ஒரு 10 நிமிஷத்தில் இது நமக்கு ரெடி ஆயிரும். தம் போடுறதுக்கு ரெடி ஆயிரும். இன்றைக்கி மூடி போட்டு விசில் போடாமல் தான் நம்ம செய்கிறோம். எவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரே ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் இந்த பிரியாணி. இப்போ மூடி போட்டுட்டு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் நமக்கு தம் போடுறதுக்கு கரெக்டான பக்குவம். அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக வரணும். இப்போ நல்லா ஈவனாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தம் போட்டுடலாம். நம்ம வீட்டில் பழைய தோசைக்கல் வச்சுருப்போம், யூஸ் பண்ணாத தோசைக்கல், அதில் வந்து தம் போட்டுருங்க. ஏன்னா இதை திருப்பியும் நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. பிரியாணி தம் போட்டிருக்குன்னே தனியாக ஒரு தோசைக்கல் எல்லா வீட்லேயும் நம்ம வச்சுருப்போம், அதை வச்சு தான் இன்றைக்கி தம் போட்டிருக்கேன். அடுத்தது இதுக்கு மேலே நல்லா வெயிட்டான ஒரு பொருள் வைக்கணும். நான் இந்த அம்மிக்கல் தான் வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டெல்லாம் அரைக்கிற இந்த கல் எல்லா வீட்லேயும் நம்ம வச்சுருப்போம். இதை எடுத்து வெயிட்டுக்காக மேலே வச்சிடலாம். இல்லைன்னா குண்டா நிறைய தண்ணி கூட எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து 10 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு பர்ஃபெக்டான பிரியாணி ரெடியாக இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ஓப்பன் பண்ணியிருக்கேன். அது ரைஸ் வந்து சில பேரோட ரைஸ் ஒரு மாதிரி இருக்கும், அதனால நான் அந்த மாதிரி சொன்னேன். பாருங்கள், இப்போ நமக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். சிக்கன் எல்லாம் சூப்பராக வெந்து ரெடியாக இருக்குது. நல்லா ஈவனாக கலந்து விடுங்க. பிரியாணி ஒன்றோட ஒன்று கண்டிப்பாக ஒட்டவே ஒட்டாது. நல்லா ஈவனாக ஒரு தடவை சாப்பாடை கலந்து விட்டுருங்க.
பாருங்கள், அடி பிடிக்காது, குழையாது, எதுவுமே ஆகாது. சூப்பராக ரெடியாக இருக்குது நம்ம அடுப்பில் செஞ்ச மாதிரியே. இப்போது கையில் எடுத்து நான் பிச்சு காமிக்கிற பாருங்கள். பர்ஃபெக்டாக சிக்கன் எல்லாம் வெந்து ரெடியாக இருக்குது. ஈவனாக ஒரு டைம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ நான் ஒரு பிளேட்டில் போட்டு காமிக்கிற பாருங்கள். குக்கரில் அடிப்பிடிக்கவோ குழையவோ எதுவுமே செய்யாது. நம்ம வீட்டில் பாத்திரம் இல்லைன்னு கவலையும் வேண்டாம். நம்ம குக்கர்லேயே தம் பிரியாணி ஈஸியாக செய்யலாம். சுட சுட சிக்கன் பீஸோட பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இதுக்கு இந்த காம்பினேஷன் ஆனியன் ரைத்தா இல்லாமல் சாப்பிட முடியாது. அதோட சில்லி இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ பாத்திரத்தில் போட்டு உங்களுக்கு நான் கறியெல்லாம் பிச்சு காமிக்கிற பாருங்கள். சூப்பராக ரெடியாக இருக்குது. கையில் ரைஸ் எடுக்கும் போதே தெரியுது, உதிரி உதிரியாக ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.